Hi friends, good morning. இன்னைக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய டீக்ளட்டர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக வரது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து நமக்கு தெரியும், குழந்தைங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் போகும்போது புது பேக்கு, புது ஸ்கூல் சப்ளைஸு எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறது வந்து ஸ்கூல் பேக் சொல்லுவேன். ஸ்கூல் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்க பேக் நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஏற்கனவே இருக்க பேக் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அந்த பேக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, தூக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த பேக் வந்து மாற்றுறதுக்கு யோசிங்க. குழந்தைங்களும் வந்து அதில் ஓகே தான், புதுசாக வேண்டாம், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா புது பேக் வாங்கணுன்றது அவசியம் இல்லை. இப்போ என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா தியா மீனுக்கு நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேக் வாங்கி கொடுத்தேன். இப்போ அந்த பேக் தான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ ஹையர் கிளாஸ் போகும்போது நான் ஏற்கனவே வாங்கி கொடுத்த பேக் வந்து அவங்களுக்கு இப்போ பத்தலை. ஏன்னா திங்ஸ் வந்து நிறையா சேர்ந்துருக்கு, இப்போ நிறைய அடிஷ்னல் புக்ஸு, நோட் புக்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த ஜாமெட்ரி பாக்ஸு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பவுச் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து அவங்கக்கிட்ட இப்போ ஏற்கனவே இருக்க பேக் வந்து பத்தலை. ஸோ பத்தலைன்றது ஒரு ரீசன் தான். அதனால் கண்டிப்பாக புது பேக் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன். அதனால் 2 பேர்த்துக்குமே ஒரு புது பேக் வாங்கி கொடுத்தேன். பழைய பேக் வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம புதுசாக ஒரு ஐட்டம் வாங்கிட்டோம் அப்படின்னா பழைய பேக் வந்து கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் அந்த பேக் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஃபேட் ஆகலை, கிழியில் ஜிப்பு போகலை அப்படின்னா நீங்கள் அதை டொனேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அப்படி இல்லை, அதில் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, இல்லை ஃபேடாக இருக்குது, பார்க்க ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னாக்கா அதை டொனேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை தூக்கி போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் டீக்ளட்டரிங் நான் சொல்லுவேன். இதில் அடுத்ததாக வர்றது வந்து யூனிஃபார்மும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில ஸ்கூலில் வந்து அதே யூனிஃபார்ம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து யூனிஃபார்மோட கலர் பேட்டர்ன் எல்லாம் மாறும். பட் மாறாமல் அதே யூனிஃபார்ம் இருக்கவங்க என்ன பண்ணலான்னாக்கா, அதுவும் வந்து இப்போ ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க யூனிஃபார்ம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாமே அதே வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் புதுசாக ஒரு 2 செட் இல்லை 3 செட்டு வந்து கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா நம்ம என்ன தான் அந்த பழைய யூனிஃபார்ம் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் பசங்க வந்து நெக்ஸ்ட் இயர் போகும்போது கண்டிப்பாக புது ட்ரெஸ் போட்டு போகணும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் போட்டு வரும்போது அதை பார்த்து ஆசைப்படுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்கோ இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்டோ க்ரியேட் ஆகிடக்கூடாது. அதனால் யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்க யூனிஃபார்ம் நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக புது யூனிஃபார்ம் 2 செட்டோ 3 செட்டோ கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். நான் வந்து அந்த மாதிரி தான் 2 பேருக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். தியாக்கும் மீனுக்கும் 3 செட்டு நான் வந்து புதுசாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக தியாவோட யூனிஃபார்ம் வந்து மீனும் போட்டுக்கிறா. பட் என்னென்னா நான் அவளை கம்பல் பண்ணலை. நான் அவளை கேட்டேன், மீனு வந்து உனக்கு தியாவோட யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுக்கு ஓகேவா, அது நல்ல கண்டிஷனில் இருக்குது, இல்லை அம்மா உனக்கு புதுசாக வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவள் வந்து இல்லைம்மா எனக்கு இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால் தியாவோட யூனிஃபார்ம் வந்து ஒரு 2 செட்டு வந்து மீனுக்கு கொடுத்துட்டு புதுசாகவும் வந்து ஒரு 3 செட் வந்து நான் அவளுக்கு எடுத்தேன். ஸோ வந்து யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புது செட் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணும். ஸோ புதுசாக நம்ம யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பழைய யூனிஃபார்ம் வந்து இருக்கட்டும், யூஸ் பண்ணட்டும் அப்படின்ட்டு நம்ம வைக்க வேணாம். ஏற்கனவே இப்போ வீக்லி 5 டேஸ் ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா 5 செட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பழைய யூனிஃபார்ம் வந்து தொடவே மாட்டாங்க. ஆனால் அது அப்படியே இருந்து அந்த இடத்த வந்து தேவையில்லாமல் பிடிச்சிட்ருக்கோம். பட் தயவு செஞ்சு அதை ஹோல்ட் பண்ணாமல் அதை எடுத்து போடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஓல்டு புக்ஸு. ஏன்னா வந்து இப்போ போன வருஷம் யூஸ் பண்ண புக்ஸு, நோட் புக் எதுவுமே தேவைப்படாது. அதையும் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இல்லாமல் அதை நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம், பேப்பர்காரவங்களுக்கு எடுத்து போட்டுடலாம். இப்போ என்னோடய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா தியா வந்து அவளுக்கு வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசை. அதனால் அவள் வந்து என்கிட்ட சொன்னால், நான் சயின்ஸ் அது ரிலேட்டட் புக்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன், சயின்ஸ், மேத், சோஷியல் இது 3 மட்டும் நான் வச்சுக்கிறேன், மீதி எல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் ஓகே, நான் அந்த 3 புக் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா நோட் புக்கு, எல்லா டெக்ஸ்ட் புக் எல்லாமே வந்து பேப்பர்காரவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சாச்சு தனியாக. மீனுக்குமே அதே மாதிரி தான். மீனுக்கு அடுத்தபடியாக படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவளோட பழைய லாஸ்ட் இயர் ஓல்டு புக்கு, டைரி, நோட் புக்ஸு, அப்புறம் வந்து அவங்க பழைய கவரு, இது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. எதுவுமே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலை. ஸோ அதையும் வச்சு நம்ம ஷெல்ஃபில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நமக்கு வந்து அதுக்காக கொடுத்து அந்த இடத்த வந்து டீக்ளட்டர் பண்ண வேணாம் அப்படின்றதுனால அதையும் எடுத்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஷூஸ் அண்ட் சாக்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஷூ அண்ட் சாக்ஸ் வந்து சாக்ஸ் வந்து என்ன கேட்டால் நம்ம புதுசு எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா சாக்ஸ் வந்து 1 இயர் நம்ம தொடர்ச்சியாக போடுறாங்க. அது டெய்லி யூஸ் போடும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக புது சாக்ஸ் வாங்கி கொடுக்கணுன்றதை நம்ம கன்சிடர் பண்ணணும்.
5 செட்டு 5 நாள் போகிறாங்க அப்படின்னா 5 செட் சாக்ஸ் கண்டிப்பாக பசங்களுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஷூ வந்து நான் இவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் எண்டிங்கில் தான் நான் புது ஷூ வாங்கி கொடுத்தேன். இவங்க வந்து கேம்ஸ் விளையாடும்போது அது போட்டுகிட்டே விளையாடுறது, சம்டைம் வந்து ஃபேட் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து கேன்வாஸ் ஷூ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கிளியறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால லாஸ்ட் இயர் எண்டு தான் நான் வாங்கி கொடுத்தேன் ஷூ. அதனால் வந்து சரி இது கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷூ பொறுத்த வரைக்கும் இன்னொன்று இருக்கட்டும், நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் அவங்களுக்கு பத்தாமல் போகும். ஸோ ஷூ பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அது வேண்டாம் நம்ம டிசைட் பண்ணதுக்கப்புறம் புது ஷூ வாங்கணும். ஏன்னா 2 பேர் வாங்கி வச்சோம் அப்படின்னாக்கா ரெண்டுமே ஒரே நேரத்தில் பத்தாமல் போகும். அது தேவையில்லாமல் நம்ம இடத்த பிடிக்கும், அதில் போடுற காசு வேஸ்ட்டு. ஸோ ஷூ வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்தது வந்து ஸ்கூல் சப்ளைஸ் லைக் பென்னு, பென்சிலு, க்ரேயான்ஸு, அப்புறம் வந்து ஒயிட்னர், எரேசர், ஸ்கேலு, இதெல்லாமே நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் புதுசாக ஸ்கூல் சப்ளை வாங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க பழைய சப்ளைலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வெளியில் வைங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், கபோர்டு வந்து வேணான்றதை வெளியில் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து உள்ளே வைங்க. எது நல்ல கண்டிஷனில் இருக்கோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எது நீ ரெகுலராக யூஸ் பண்ணுறியோ அதை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தியாவும் மீனும் அவங்க ஷெல்ஃபில் இருக்க எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுட்டு வேணுன்றதை மட்டும் எடுத்து உள்ளே வச்சாங்க. ஸோ இதில் நிறைய பொருள் டீக்ளட்டர் பண்ணாங்க. எழுதாத பென்னு, பென்சிலு, யூஸ் பண்ணாத க்ரேயான்ஸு, ஒரு 2-3 பென்சில் பவுச்செல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு 500-600 இருக்கும் அது ஒரு பவுச்சும். அவ்வளோ அடம் பண்ணி வாங்கினாங்க. பட் வந்து இப்போ அதை தூக்கி போடுறது எனக்கு கொஞ்சம் கூட கில்ட் ஃபீல் கிடையாது. ஏன்னா டீக்ளட்டர் பண்ணுறது நல்ல விஷயன்றது நான் ரியலைஸ் பண்ணுறதுனால அது யோசிக்காமல் அதை எடுத்து போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒயிட்னர், எரேசர், இது எல்லாமே வந்து அவங்களே வந்து இப்போ நான் டீக்ளட்டர் பண்ணுறது பார்த்துட்டு, இல்லைம்மா என்கிட்ட இது இருக்குது, இது வேணாம், நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலராக எது யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு எது வேணுமோ அதுக்கு மட்டும் தனியாக ஒரு 2 பை லிஸ்ட் வந்து எழுதினாங்க. ஸோ இந்த டீக்ளட்டரிங்கில் நிறைய ஷெல்ஃபில் இருக்க நிறைய பொருள் வந்து வெளியில் எடுத்து போடுற மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து பின்போர்டு. இதில் பின்போர்டு வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் ஓட்டுறது, அப்புறம் வேறு ஏதாவது பாசிட்டிவ் கோட்ஸு, இல்லை ஸ்கூலில் கொடுக்குற ஆக்டிவிட்டி, ப்ராஜெக்ட் அதெல்லாம் வந்து அதில் பின் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஸோ டெட்லைன்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டா அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து யூஸ் பண்ணது பழைய டைம் டேபிள் அதெல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணோம். இது வந்து ஒரு முக்கியமான டீக்ளட்டர் நான் சொல்லுவேன். நம்ம ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணாலே நமக்கு வந்து அந்த டு டூ அந்த பின்போர்டு வந்து பார்க்குறது கிளியராக இருந்தாலே நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ், ஓகே நம்ம 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வி மூவ் டு நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் இயர் வந்து தொடங்கும் போது ரொம்ப நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பின்போர்டு வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் எடுத்து வச்சுருக்க புக்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட். இது வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கு டிஃபர் ஆகும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் வந்து ஏதாவது பர்டிகுலர் 1 டேயில் மட்டும் வேறு கலர் யூனிஃபார்ம் போட சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு நாளில் மட்டும் ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் போட சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு யூனிஃபார்ம் நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் தான் போடணும். ஆனால் லாஸ்ட் இயர் கொடுத்ததும் இந்த இயர் கொடுத்ததும் வந்து சேம் டிஷர்ட் தான். ஆனால் அதனால் நான் பழசு வந்து வச்சுக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறதே வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் 2 டிஷர்ட் நான் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ பழைய டிஷர்ட் வந்து நான் எடுத்து போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டீக்ளட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த டீக்ளட்டரிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூட வச்சுக்கிட்டு பண்ணணும். நீங்களும் உட்காந்து இது யூஸ் பண்ணுறியா, இது பண்ணுவியா, பண்ண மாட்டியா, அது லாஸ்ட் இயரில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணணும். நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண சில விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செக் பண்ண தெரியாது. ஸோ நம்ம கூட உட்காந்து அதெல்லாம் ஒன்றா எடுத்து செக் பண்ணிவிட்டு நம்ம அவங்க ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் போகும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலோட ஒரு புது ஸ்டாண்டர்ட் வந்து போவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.